நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு நிலநடுக்கம் காரணமில்லை என்று அமெரிக்க ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அமெரிக்க ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? ராஜலட்சுமி, இந்த நேபாளம் விவகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பலர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு காரணம் என்ன என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியான ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது தொடர்பாக அமெரிக்க நிறுவனம் ஒன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில் இதற்கு நிலநடுக்கம் காரணமில்லை என்ற தகவலை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கிற்கு என்ன காரணம் என்பது குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட சடனா ஒரு வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, இதற்கு காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்க நிறுவனம் இதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதற்கு நிலநடுக்கம் காரணம் இல்லை என்பது முதற்கட்ட தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேபாள் நிலநடுக்கத்தை பொறுத்த வரைக்குமே நேபாள் நிலநடுக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ச்சியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேபாள விவகாரம் தொடர்பாக பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக ஈஷா அறக்கட்டளை மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஈஷா அறக்கட்டளை மூலமாக கைலாசா யாத்திரை அழைத்து செல்லப்பட்ட 80 வெளிநாட்டவர் மாயமாகி இருப்பதாக ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு அவர்கள் தனது வீடியோ மூலியமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாயமானவர்கள் இந்தியர்கள் யாரும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. குறிப்பாக நேபாளத்தின் ரஸ்வா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போடகேசி ஆற்றில் ஏற்பட்ட அந்த பெருவெள்ளம் சம்பவத்தில் சிக்கி கைலாசா யாத்திரை சென்றவர்கள் உட்பட இதுவரை 157 பேர் பலியாகி இருப்பதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஆயிரக்கணக்கானோர் மாயமாகி இருப்பதாகவும் அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து தொடர்ச்சியாக அங்கு மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருந்தது. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டவர்கள் என மொத்தம் 1300க்கும் மேற்பட்ட 21 குழுக்களாக கைலாசா யாத்திரை அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அவர்களின் பெரும்பாலானோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே ஈஷா மையம் அறிவித்திருக்கிறது. ஆனால் 80 வெளிநாட்டவர்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர்களின் நிலை என்ன என்று தெரியவில்லை என்றும் சத்குரு அவர்கள் கண்ணீரோடு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அவர்களில் அமெரிக்காவை சேர்ந்த 22 பேரும், கனடாவை சேர்ந்த 12 பேர், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 11 பேர், பிரிட்டனை சேர்ந்த 9 பேர், ஜெர்மனியை சேர்ந்த 4, பிரான்சை சேர்ந்த 3 பேர், நேபாளத்தை சேர்ந்த 3 பேர், நெதர்லாந்தை சேர்ந்த 3 பேர், நியூசிலாந்து 2 என மொத்தமாக 80 பேரை காணவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். அவர்களில் ஆண்கள் 34 பேர், பெண்கள் 46 பேர். மேலும் சீனா தீபத் எல்லையில் முகாமிட்டு இருக்கக்கூடிய ஜக்கிவாசு மீட்பு பணிகளை மேற்கொண்டுள்ள தங்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று நேபாள அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்து ஒரு வீடியோ ஒன்றும் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நேபாளத்தில் இந்த மீட்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அந்த நிலவரம் பொறுத்த வரைக்குமே உருக்குலைந்து காணக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் நேபாளத்தில் இந்த மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் தமிழக சட்டப்பேரவையிலும் அது எதிரொலித்திருக்கிறது. நேபாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு அனைத்து தலைவர்களுமே அதில் உரையாற்றி இருக்கிறார்கள். இங்கிருந்து சென்றவர்கள் எத்தனை பேர், அவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்களா, அவருடைய நிலவரங்கள் என்ன என்பதெல்லாம் குறித்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு விவாதம் என்பது நடைபெற்றது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜ்மோகன் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 291 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் 209 பேர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். மேலும் 93 பேர் தரைவழியாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 113 பேர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 45 தொங்கு பாலம் அடித்து செல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 40 கிலோமீட்டர் சாலைகள் முழுவதுமாக சேதமடைந்திருப்பதாகவும் இதற்கான ஒரு பிரத்யேக குழு என்பது தமிழகத்திலிருந்து நேபாளத்திற்கு சென்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசை பொறுத்த வரைக்குமே அவர்கள் இந்த மீட்பு பணியில் தொடர்ச்சியாக தங்களை ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உதவி எண்களை எல்லாம் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதையும் குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு உதவி எண்கள் எல்லாம் நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள், எத்தனை பேர் உதவி கேட்டிருக்கிறார்கள், என்ன மாதிரி எத்தனை தமிழர்கள் அங்கு சிக்கியிருக்கிறார்கள் என்பதான விவரங்கள் தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அமைச்சர் ராஜ்மோகன் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதில் தேடுதல் மீட்பு நிவாரண பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் இருந்து 1க்கும் மேற்பட்ட குழுவினர் சென்றிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11 பேர், தஞ்சாவூரை சேர்ந்த 16 பேர், திருவண்ணாமலையை சேர்ந்த 1 பேர், சென்னையை சேர்ந்த 6 பேர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 54 தமிழர்கள் சென்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆற்றின் அருகே ஏற்பட்ட திடீர் பெரும் வெள்ளத்தின் காரணமாக நடுவில் சென்ற வாகனம் சிக்கியதாக தகவல் வெளியானது. அந்த வாகனத்தில் பயணம் செய்த 20 தமிழர்கள் அவர்களுடைய
உடைமைகளை அங்கேயே விட்டுவிட்டு காவல்துறையிடம் தஞ்சமடைந்தனர், அவர்கள் பத்திரமாக இருக்கிறார்கள் என்ற தகவலும் அதற்கேற்ற அந்த வீடியோவும் தற்பொழுது வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. தமிழர்கள் எங்கு உள்ளனர் என ஒவ்வொரு மணி நேரமும் நாங்கள் தீவிரமாக கண்காணித்து வருகிறோம். மீதமுள்ள 34 பேர்களில் விவரங்களை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பது என்ற அந்த தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கையை மேற்கொள்ளவும் நாங்கள் தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்று ராஜ்மோகன் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில் தெரிவித்திருக்கிறார். அதேபோல நேபாளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களே அவர்களது குடும்ப உறுப்பினர்களோ அயலக தமிழர் நலத்துறையின் கீழ் கட்டணமில்லா உதவி எண் அறிவித்திருக்கிறோம். அந்த உதவி எண்ணின் மூலமாக அவர் தொடர்பு கொள்ளலாம். டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் 931 அழைப்புகள் இதுவரைக்கும் வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் சகல குழுக்கள் சார்ந்த தமிழர்கள் மீட்கப்பட வேண்டியவர்கள் குறித்து ஒவ்வொரு மணி நேரமும் நாங்கள் தொடர்ச்சியாக தகவல்களை சேகரித்து வருகிறோம் என்ற தகவலையும் அவர் சட்டப்பேரவையில் பதிவு செய்திருக்கிறார். அதே போல இந்திய தூதரக அதிகாரிகள் மூலமாக நிலைமையை தொடர்ந்து நாங்கள் கண்காணித்து வருகிறோம். முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதே போல முதலமைச்சர் தலைமையில் தற்பொழுது ஆய்வுக் கூட்டமும் நடைபெறுகிறது. அந்த ஆய்வுக் கூட்டத்தின் வாயிலாக இந்த நேபாளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன என்பதெல்லாம் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார் என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு சார்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் உரையாற்றியிருக்கிறார். அதே போல நேபாளத்தை பொறுத்தவரைக்குமே தமிழர்கள் மீட்கக்கூடிய அந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 20 தமிழர்கள் மீட்கப்பட்டு அவர்களுடைய அந்த வீடியோ காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்ச்சியாக தமிழக அரசு தங்களுடைய செய்திக்குறிப்பின் வாயிலாக தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் நேபாளத்தில் சிக்கியிருக்கக்கூடியவர்களுடைய அதை மீட்கக்கூடிய அந்த பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜேஷ், பனிப்பாறையில் சரிவே இந்த பெருவெள்ளத்திற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஜக்கி வாசுதேவ் சொல்லியிருக்காரு, மீட்பு பணியில தங்களையும் அனுமதிக்குமாறு நேபாள அரசை அவர் வலியுறுத்தி இருக்காரு. இது குறித்து நேபாள அரசு தரப்பில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தன்னார்வலர்கள் நிறைய பேர் அவர்களுக்கு நேபாள அரசுக்கு மனு அளித்திருப்பதாகவும் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் அவர் தெரிகிறது. ஆனால் அங்கு நிலைமை என்பது கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் எடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அரசாங்கமும் அங்கு இருக்கக்கூடிய தன்னார்வலர்களும் சேர்ந்துதான் இதை அந்த மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான அவர்கள் அனுமதியை கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த அனுமதி வழங்கப்படும் என்று நேபாள அரசு தரப்பிலிருந்து தகவல் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த குறிப்பிட்ட போல அந்த திடீர் வெள்ளப்பெருக்கு அவர்கள் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது நூற்றுக்கணக்காக அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான அந்த பணிகள் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதே போல நேபாள அரசை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஒரு குழு அமைத்து அந்த பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டு வருகிறார்கள். தன்னார்வலர்களும் அதில் இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஜக்கி வாசுதேவன் போன்றவர்களுக்கெல்லாம் அனுமதி அளிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இந்திய தூதரகம் மூலமாக அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வெளியுறவு அமைச்சகம் வாயிலாகவும் தொடர்ச்சியாக இந்த கண்காணிப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக அங்கு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து சென்ற அந்த குழுக்கள் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே நேரத்தில் அந்த கட்டணமில்லா எண்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அந்த கட்டணமில்லா எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசினுடைய அறிவிப்பாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்களை மீட்பதற்கான அந்த பணிகளில் தமிழக அரசு கையாண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த நேபாள சீன எல்லைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றின் மேல் பகுதியில் இன்னும் ஒரு பெரிய அளவிலான ஒரு பனி மற்றும் பாறை இடர்பாடுகள் அடைப்பு அப்படியே உள்ளதாக ஏற்கனவே செய்திக்குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்படுவதற்கான அந்த காரணமும் அதுவாகத்தான் கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பனிப்பாறையினுடைய நிலை என்ன என்பது குறித்து நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விவரமான தகவல்கள் எல்லாம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நிலநடுக்கம் அல்ல, அந்த பனிப்பாறையினுடைய அந்த சரிவே காரணம் என்பதும் அந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் 4.4 ரிக்டர் அளவிலான அந்த நிலநடுக்கத்தால் இந்த வெள்ளம் ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அமெரிக்காவினுடைய அந்த புவியியல் ஆய்வு மையம் அதனை முற்றிலுமாக மறுத்திருக்கிறார்கள். அந்த லெண்டோ கோலாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஏற்பட்ட அந்த பனிப்பாறை மற்றும் பாறைகளினுடைய நிலச்சரிவே நில அதிர்வு அலைகளை உருவாக்கியுள்ளது. இந்த சரிவால் தேங்கிய நீர்தான் ஒரே நேரத்தில் உடைந்ததால் வெறும் 30 நிமிடங்களில் மட்டும் திரிசூலி ஆற்றில் ஏற்பட்ட அந்த 9 மீட்டர் வரை சட்டென்று உயர்ந்து
பேரு அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வெள்ளத்தில் 340 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட 400க்கும் மேற்பட்டோர் இன்னும் மாயமாகி இருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல் தற்போது வரை நமக்கு நேபாள அரசு கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாகத்தான் தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக அந்த தேடுதல் பணிகள் என்பது ஹெலிகாப்டர் மூலமாகவும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய மீட்பு படையினர் மூலமாகவும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்த கட்டமாக நேபாள அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த செய்தி அறிக்கையின் வாயிலாகத்தான் உண்மை தகவல் என்ன என்பது நமக்கு தெரிய வரும். ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். சென்னையில் இருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 49 பேரின் நிலை குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்ற அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், ஏற்கனவே 20 பேர் பத்திரமாக இருப்பதாக வீடியோ வெளியிட்டிருந்தனர். தற்போது மேலும் 49 பேரின் நிலை என்ன என்பது குறித்த ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளப்பெருக்கு என்பது தமிழகத்தை மட்டுமின்றி நேபாளத்தை மட்டுமின்றி உலகத்தையே உலுக்கி இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் மிகுந்த கவலைக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையானது மிகப்பெரிய வேதனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. வெள்ளப்பெருக்கால் உயிர் குலைந்திருக்கிறது, உருக்குலைந்திருக்கிறது நேபாளம் என்றே சொல்லலாம். கிட்டத்தட்ட இதுவரை உயிரிழப்பு எண்ணிக்கையை நாம் பார்த்தோமானால் 200 தாண்டி இருக்கிறது. 1000க்கும் அதிகமானோர் நிலை என்னவென்றே தெரியவில்லை என்ற ஒரு நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. நேபாளத்துக்கு சுற்றுலா சென்ற 37 தமிழர்கள் உட்பட 133 இந்தியர்களின் கதி இதுவரை என்னவென்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கும்பகோணத்தில் இருந்து சென்ற 20 பேர் பத்திரமாக இருப்பதாக ஒரு காணொலி காட்சியை அனுப்பியிருப்பது மனதுக்கு சற்று ஆறுதல் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். அதே சமயம் ஈசாவில் இருந்து சென்றிருக்கிற 80 பேருடைய நிலை என்னவென்று தெரியவில்லை என்றே தற்சமயம் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருந்து மட்டுமே 103 பேர் சென்றிருக்கிறார்கள் என்ற அரிய தகவலானது கிடைத்திருக்கிறது. அதாவது வடக்கு நேபாளத்தினுடைய தலைநகரம் காட்மண்டு என்று சொல்லக்கூடிய வடக்கு நேபாளத்தில் ஆற்றின் மேல் பகுதியில் ஏற்பட்டிருக்கிற பனிச்சரிவு காரணமாகத்தான் எல்லை நதி ஒன்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இத்துயர சம்பவத்தில் இதுவரை 162 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்து பின்பு 200 தற்சமயம் அவற்றினுடைய இறப்புகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். சாலைகள் மற்றும் மின்சார கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் கைபேசிகளில் அவர்கள் உரையாடுவதற்கான அந்த வாய்ப்பும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவரும் உதிரம் உறைந்து அவர்களுடைய அழைப்புக்காக காத்திருக்கிற நிகழ்வு என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதே சமயம் நாம் பார்த்தோமானால் நேபாள தலைநகர் காட்மண்டுவில் இருந்து சுமார் 150 கிலோமீட்டர் வடக்கே அமைந்திருக்கிறது ரஜவா மாவட்டம். இந்த மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் உள்ள ரசுசோகா கடி பகுதி நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் அமைந்திருக்கிறது. திபெத்தின் இமயமலை பகுதியில் உலாவரும் லெண்டேகோலா ஆறு நேபாளம் திபெத் எல்லைப்பகுதி வழியாக பாய்ந்து ரசுவாசாடி பகுதியை அடைகிறது. விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.